ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரொமோலாம் பார்த்தீங்களா? நான் லைவ் பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரொமோவும் பார்வதி தான் வரும். அதுவும் அந்த புள்ளி கேங்லேருந்து தான் வரும். இப்போ தான் ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து புள்ளி கேங்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து என்னோடய ரிவ்யூவில் செகண்ட் வீக்லேருந்தே சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள். அந்த அன்பு கேங்க்கு மட்டுமே நான் புள்ளி கேங்னு சொல்லியிருப்பேன். அது கூட சேர்ந்து இப்போ இந்த பிரஜன் சாண்ட்ராவும் சேர்ந்தப்பறம் அது எந்த மாதிரி கேங்? கேவலம் கிட்ட கேங், உருப்படாத கேங்காகவே ஆடக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ திவ்யா விக்ரம் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு பேர் என்ன? ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னே வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க சைக்கோங்க. அதுலேயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸில் என்னது ஜீனியஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்ல, யார் அவன்? விக்ரம். அவன் எவில் ஜீனியஸ், டெவில் ஜீனியஸ், சைக்கோ ஜீனியஸ், பர்சனல் வெஞ்சன்ஸ் ஜீனியஸ், அதுக்கப்புறம் வேணால் எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட ஜீனியஸ்னு கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் ஜீனியஸாகவே இருந்தாலும் சைக்கோவாக இருக்கிற பட்சத்தில் அவனை கிளாஸ் ரூமில் வச்சுருந்தா, இல்லை அந்த ஸ்கூலில் வச்சுருந்தா, அந்த ஸ்கூல் எப்படி உருப்படும்? ஸ்கூலே உருப்படாதுன்னா பிக் பாஸ் வீடு எப்படி உருப்படும்? பிக் பாஸ் வீடு உருப்படாதுன்னா ஷோ எப்படி உருப்படும்? ஷோ உருப்படாதுன்னா டிஆர்பி எப்படி வரும்? டிஆர்பி வராதுன்னா அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து அந்த ஷோ எப்படி ரீச் ஆகும்? இவ்வளோதான். ஸோ சைக்கோங்களை உள்ளே வச்சு நடத்துகிற ஒரு சீசன் தான் இதுன்னா, அதில் பெரிய சைக்கோ, முக்கியமான அது அவனே தானே ஒத்துக்கிறான். சைக்கோவை தானே ஸ்டூடெண்ட் ப்ளே பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். இப்போ வந்து இவ்வளோத்தையும் அவன் பண்ணிவிட்டு சைக்கோன்ற போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறான், இல்லை அது கேரக்டர்ன்ற போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறான்னா விஜேஎஸ்னு ஒருத்தர் வருவார், இல்லை ஹோஸ்ட்டுன்னு ஒருத்தர் வருவார், இல்லை மக்கள் செல்வன்னு ஒருத்தர் வருவார், இல்லை பிபி டீமுக்கு சொம்பு தூக்குறவர்னு ஒருத்தர் வருவார், இல்லைனா வந்து விக்ரமுக்கு சொம்பு தூக்குறவர்னு ஒருத்தர் வருவார். எப்படி சுற்றி போனாலும் அதுக்கு ஈக்குவல்ட்டு யாருன்னா மக்கள் செல்வன். ஓகேவா? இல்லை பிரஜனுக்கு மாமனோ மச்சனோ வச்சுக்கலாம். அப்புறம் விக்ரம்க்கு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் எஃப்ஜேக்கு அண்ணன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அவர் ஒருத்தர் வருவார், நியாயம் சொல்லுவார். என்ன நியாயம் சொல்லுவோம்? அவங்க டாஸ்க்ல இருந்து தானே பண்ணாங்க பாரு, அவங்க ஒரு கேரக்டர் தானே. அப்போ விக்ரம் கேரக்டர் என்ன? அவர் வந்து எவில் ஜீனியஸ், சைக்கோ, டெவில் அப்படின்ற பட்சத்தில் அவர் அதைத்தானே பண்ணாரு. அப்போ வாடனா நீங்கள் பொறுத்து தானே போனோம் அப்படின்னு. அதே எவில் டெவில் ஜீனியஸ் என்ன பண்ணும்னா, சைக்கோ பிடிக்காதவங்க கிட்ட தான் அதை ப்ளே பண்ணும். அது தெரியுமா? சைக்கோ படம்லாம் பார்த்துருக்கீங்களா? சைக்கோ கில்லர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? கிரைம் த்ரில்லர் படம் விடுங்க, சைக்கோ கில்லர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து எல்லாரையெல்லாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும், இல்லை ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்கள இல்லை இப்படிப்பட்டவங்கள அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்கன்னா அதைத்தான் பண்ணுவாங்க. அப்போ விக்ரம்னு அந்த சைக்கோ கேரக்டர் எடுத்ததுமே பாரு அட்டாக் பண்ண மட்டும்தான். ஓகேவா? எப்போ பாரு அந்த வெங்காயம்னு ஆரம்பித்ததுலேருந்து இப்போது ப்ரொமோவில் வந்து அந்த லெட்டர் என்ன அந்த திவ்யா எழுதினதுனே வச்சுக்கலாம். திவ்யா தான் எழுதிச்சின்னு சொல்கிறாங்க. நானும் லைவ் பார்க்கல, நான் நல்லா கொஞ்சம் தான் பார்த்தேன். இப்போ தான் லைவ் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பார்க்கல. ஆனால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறாங்க திவ்யா எழுதியிருக்காங்க அப்படின்னு. நானுமே ஒரு இடத்துல பார்க்கும்போது திவ்யா, ஆனால் விக்ரம்